ஜனவரி 8, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கடந்த காலத்தை நினைத்து கலங்காதீர்கள், நிகழ்காலத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். Don't worry about the past. Don't worry about the present. God will take care of everything. தானியேல் 6 அதிகாரம் 16 Daniel chapter 6 verse 16. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சோர்ந்து போகாமலும் பின்னிட்டு பாராமலும் தொடர்ந்து நீங்கள் கர்த்தரையே சேவியுங்கள். உங்கள் உண்மையையும் உத்தமத்தையும் உலகத்தின் ஜனங்கள் உங்களில் கண்டு இயேசுவை மகிமைப்படுத்தட்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். உங்கள் காரியங்கள் எப்பொழுதும் ஜெயமாயிருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May your God whom you serve continually rescue you. My dear brothers and sisters, continue to serve the Lord without getting tired or looking back. May the people of the world see your truth and integrity in you and glorify Jesus. Then the Lord will bless you and exalt you, and your works will always be victorious. May the Lord himself bless each of you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எப்பொழுதும் அப்பா என்னோடு கூட இணைந்து சேபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து நீ தந்தமுடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே அப்பா உம்மை இடைவிடாமல் ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எல்லாவிதமான கட்டுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் பிசாசின் தந்தனங்களுக்கும் பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் விலக்கி தப்புவித்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கட்டுண்டவர்களே ஆண்டவரே அப்பா விடுதலை பண்ணும்படியாக இந்த உலகத்தில் நீர் வந்தீரப்பா. உம்முடைய பிள்ளைகள் யார் யார் ஆண்டவரே எந்த காரியங்களில் ஆண்டவரே கட்டப்பட்டு ஆண்டவரே தவிக்கிறார்களோ அவர்களை நீர் தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக நாட்களாக நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஒரு காரியத்திற்காக செபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அது நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே அப்பா கரத்துக்கு நேராக அப்பா உம்முடைய ஆண்டவரே தரிசனத்துக்குள்ளாக அவர்கள் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் நீர் ஆண்டவரை அவர்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய காரியங்களை தேவநீர் வாய்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதுவரை தடைப்பட்ட அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு வந்து சேரும்படியாக இருக்கிறவை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை எல்லா விதமான ஆண்டவரை காரியத்துக்கும் பாவத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் தப்புவித்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தானியேலை ஆண்டவரை காப்பாற்றின கர்த்தர் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் காப்பாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்குவீராக, இரக்கமுள்ளவரே நீர் இறங்குவீராக. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நீர் போதுமானவராக இருந்தாரலாம் அப்பா. அந்த நோயிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை நீர் தப்புவித்து அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா எல்லாதமான கொடிய வைரஸ்களுக்கும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை தப்புவித்து நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம் அப்பா. என் தேவன் நீர் தப்புவிக்க வல்லவர் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை நீர் தப்புவித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன்களுக்கு பிள்ளைகளை நீர் தப்புவித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். நோய்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை தப்புவித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்துக்கு நம்முடைய பிள்ளைகளை தப்புவித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போதை வஸ்துக்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை தப்புவித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு பிரியமில்லாத காரியங்களுடைய பிள்ளைகள் செய்யாதபடிக்கு கர்த்தர் நீர் தப்புவித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆபத்துக்களில் இருந்து நம்முடைய பிள்ளைகளை தப்புவித்தரலாம். எந்த விபத்துக்களும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஏற்படாதபடிக்கு நீர் ஆண்டவரை அவளை தப்புவித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பொல்லாத மனுஷர்களிடத்திலிருந்து உடைய பிள்ளைகளை நீர் தப்புவித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம் அப்பா. இப்போதும் ஆண்டவரே யார் யார் ஆண்டவரை தங்களுடைய பலவீனங்களுக்காக செபிக்கிறாங்க அந்த பலவீனங்களை கர்த்தர் நீர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளினுடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து செபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களிலும் ஆண்டவரே ஜெயம் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ ஜெயத்தை தருகிறவர் உடைய பிள்ளைகளுக்கு நீ ஜெயத்தை தருவீராக, ஆசீர்வாதத்தை தந்தருவீராக. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்தரலும் உம்மாலே ஆண்டவரே ஜெயம் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீ ஜெயத்துக்குள்ளாக
வழிநடத்துகிறதாக தயவுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆபத்துக்குள்ளும் ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரை தப்புவித்து பாதுகாக்கிற கிருபைகளுக்காக நன்றி. இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக பிறந்த நாட்களை கண்டு மகிழும்படியாக கர்த்தர் நீர் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை காணும்படியாக கர்த்தர் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இன்னுமாய் நாங்கள் கேட்க வருந்த அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கூட ஆண்டவர் நீருடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவரே அதிகமாய் ஆண்டவரே தந்து அவளை ஆசீர்வதிக்கிறதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக பதிலை நீ தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா துதிகன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.